வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் ரெக்ரூட்மெண்ட்ல இருக்கக்கூடிய சைக்காலஜி போர்ஷனுக்கான சிலபஸ் என்ன, அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்றதுக்கான 60 டேஸ் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். 60 நாளுமே நீங்க என்ன மாதிரி டைம் டேபிள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறதையுமே நான் வந்து இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகே, ஒரு நாளைக்கு 2 ல இருந்து 3 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா போதுமானது. சைக்காலஜில ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 2 ல இருந்து 3 மணி நேரம் 60 நாள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து நான் சும்மா நாளும் மேக் பண்ணல. ஓகே, 2010, 2015, 2020, 2022 இந்த 4 கொஸ்டின் பேப்பரையுமே கம்ப்ளீட்டா அதுல சைக்காலஜி எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கறத அனலைஸ் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். எந்த ஸ்டாண்டர்ட்ல கேட்கறாங்க, எவ்வளவு படிச்சா போதும் அப்படிங்கிற அளவுக்கு தான் நான் வந்து இதுல கொடுக்க போறேன். ஓகே, பழைய கொஸ்டின்லாம் ஏன் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு வந்து டவுட் இருக்கலாம். சைக்காலஜியோட ஸ்டாண்டர்ட் வந்து அப்படியே தான் மெயின்டைன் ஆகுது. ஓகே, அதே மாதிரி டாபிக் தான் வந்து முன்னால இருந்து கேட்டுட்டு வராங்க. அதனால இதுல நீங்க சைக்காலஜிக்கு பழைய கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா ரெஃபர் பண்ணலாம். ஓகே, இப்போ இதுல இருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி, அதுக்கப்புறம் செலக்ஷன் ப்ராசஸ், இதை பத்தி எல்லாம் எல்லாருக்குமே வந்து ஆல்ரெடி நாலேஜ் இருக்கும். நிறைய பேர் வந்து இதை பத்தி நிறைய சேனல்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட பாயிண்ட் வந்து சைக்காலஜி மட்டும்தான். அதை பத்தி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுல உங்களுக்கு இந்த மெயின் ரிட்டன் எக்ஸாம்ல இப்போ நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கறத வச்சுதான் உங்களோட செலக்ஷன் இருக்க போகுது. நீங்க நல்ல மார்க் எடுத்தா தான் பிசிக்கல் டெஸ்ட்டுக்கே வந்து போக போறீங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க பிசிக்கலையும் நல்ல மார்க் எடுக்கணும், இன்டர்வியூலையும் நல்ல மார்க் எடுக்கணும். ஓகே, ஸோ இந்த 70 மார்க்ல 30 மார்க் வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்கு இருக்க போகுது. அந்த 30 மார்க்கை நீங்க எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். 30க்கு 30 எடுக்கிறது 100% பாசிபிள் தான். இது ஆல்ரெடி நிறைய பேர் எடுத்திருப்பாங்க. நான் சொல்றதை ஃபாலோ பண்ணா கண்டிப்பா உங்களாலையுமே வந்து அதை அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுல பார்ட் ஏ வந்து பாத்தீங்கன்னா 40 மார்க்குக்கு இருக்கும். அதுல வந்து ஜென்ரல் நாலேஜ் இருக்கும். பார்ட் பி வந்து 30 மார்க்குக்கு இருக்கும். அந்த பார்ட் பில வந்து லாஜிக்கல் அனாலிசிஸ், நியூமரிக்கல் அனாலிசிஸ், சைக்காலஜி டெஸ்ட், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் எபிலிட்டி, இந்த மாதிரி ஒரு 4 போர்ஷன் வந்து இருக்கும். ஓகே, ஸோ அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜென்ரல் நாலேஜுக்கும் நீங்க வீடியோஸ் கொடுங்க அப்படிங்கிற நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்குமே ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். பட் அதை தனி கோர்ஸாலாம் கொடுக்க போறது கிடையாது. இப்போ நான் சைக்காலஜிக்கு ஒரு கோர்ஸ் கொடுத்துருக்கேன்ல, அதுல கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். மற்றபடி நான் இதுக்கு கொடுக்குற உங்ககிட்ட இருந்து வாங்க போற ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்காக மட்டும்தான். எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து தமிழுக்குமே கொடுக்க போறோம், ஜென்ரல் நாலேஜுக்குமே வந்து ஸ்கூல் புக்ல என்ன இருக்குதோ அதை வந்து டீச் பண்ண போறோம். பட் அது வந்து நம்ம இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னால அது இன்னும் எவ்வளவு நாள் ஆகும் அப்படிங்கிறது வந்து நம்மளால ஷூரா சொல்ல முடியாது. அதனால இதுக்குன்னு நான் தனி கோர்ஸ் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணல. அதாவது ஜென்ரல் நாலேஜுக்கு தனி கோர்ஸ்னு ஸ்டார்ட் பண்ணல. இப்போதைக்கு நாங்க எவ்வளவு வீடியோஸ் ரெடி பண்றோமோ அதை வந்து அடுத்த வருஷம் தான், அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு தான் ஃபுல் கோர்ஸா கொடுக்க போறோம். இப்போதைக்கு நீங்க சைக்காலஜி கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் உங்களுக்குமே காம்ப்ளிமெண்டரியா இந்த வீடியோஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ற மாதிரி நாங்க கொடுக்க போறோம். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது இந்த 30 மார்க்குக்கு தான். 60 கொஸ்டின் கேட்பாங்க, அதுல 30 மார்க் இருக்கும். அந்த 30 மார்க்ல நீங்க 30க்கு 30மே வந்து எடுக்க முடியும். ஸோ மொத்தமா இந்த 70 கொஸ்டினுக்குமே வந்து உங்களுக்கு 2.5 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே வந்து அரை மார்க் வந்து ஃபுல் மார்க்கா கொடுப்பாங்க. ஓகே, அரை மார்க் வந்து ஒரு கொஸ்டினுக்குமே இருக்கும். நெகட்டிவ் மார்க்லாம் இதுல வந்து கிடையாது. ஸோ அடுத்ததா இப்போ சைக்காலஜியோட சிலபஸ் என்ன அப்படின்னு நீங்க நோட்டிபிகேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா, அதாவது வெப்சைட்ல பாத்தீங்கன்னா தனியா சிலபஸ்ன்னு சொல்லி ஒரு பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க. அதுல இவ்வளோ தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ லாஜிக்கல் அனாலிசிஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ரீசனிங் தான். ஓகே, நியூமரிக்கல் அனாலிசிஸ் இது வந்து மேத்ஸ். ஓகே, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இது வந்து தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுமே வந்து இன்க்ளூட் ஆகும். அடுத்ததான் இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் எபிலிட்டி, இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீசனிங்குள்ள தான் வரும். ஓகே, ஒரு சில நேரம் ஒரு சில சிச்சுவேஷனை கொடுத்துட்டு, இப்போ திடீர்னு நீ போய்கிட்டு இருக்கிறப்போ உன்னோட ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது. அப்போ வந்து உங்ககிட்ட ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது. அதில் நீ என்ன பண்ணுவேன்? அந்த இடத்துல இருந்து ஓடிடுவேன், உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுவேன், அவனை தூக்கிட்டு போய் நானே வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுப்பேன், அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு 4 ஆப்ஷனை கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் கேட்கறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் அண்ட் எபிலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அவங்க எடுத்திருக்கலாம் அப்படின்னா, பசில்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்குது. அதாவது ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க. அதுல ஒருத்தன் இவ்வளவு மார்க் எடுத்திருக்கான், இன்னொருத்த இவ்வளவு மார்க் எடுத்திருக்கான், இல்லைன்னா ஒருத்தன் இவ்வளவு ஹைட்ல இருக்கான், இன்னொருத்த இவ்வளவு ஹைட்ல இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு 5-6 பேரோட இன்ஃபர்மேஷனை கொடுத்து அதை வச்சு அனலைஸ் பண்ணி அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அந்த பேராகிராஃபை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு அதுல இருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். இதுவுமே ரீசனிங்குள்ள தான் வரும். ஓகே, ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங் தான். அடுத்து மென்டல் எபிலிட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங் தான். ஸோ அப்போ இந்த சைக்காலஜில வந்து டோட்டலா இது 2022 பேட்டர்ன் படி நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னால வேற வேற பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க. இதே பேட்டர்ன்ல தான் இப்ப இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே,
பேட்டர்ன் மாறினாலும் பிரச்சனை இல்லை. நம்ம சிலபஸை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றோம் அப்படிங்கிறப்போ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமா கம்மியா வேற வேற டாபிக்ல இருந்தாலும் உங்களால ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஓகே, இது ஒரு ஐடியாக்காக தான் நான் கொடுத்துருக்கேனே தவிர இதுல எந்த காம்ப்ரமைஸும் பண்ணல. எல்லாத்தையுமே கவர் பண்ற மாதிரி தான் உங்களுக்கு டைம் டேபிள் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ ரீசனிங்ல 2022 ஒரு 24 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மொத்தமா இருக்கக்கூடிய 60 கொஸ்டின்ல மேத்ஸ்ல 16 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ்ல 10 கொஸ்டின், தமிழ்ல 10 கொஸ்டின். இப்போ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங், மேத்ஸ், இங்கிலீஷ் இதை கம்ப்ளீட் பண்றதுக்கு தான். தமிழுக்கு வந்து நீங்க ஆல்ரெடி குவாலிஃபைங் பேப்பருக்காக வந்து படிப்பீங்க. ஓகே, அதுவும் இந்த இடத்துல வந்து வெறுமனே தமிழ் இலக்கணம் மட்டும்தான் கேட்கறாங்க. இலக்கணமும் நான் வந்து இதுல முடிஞ்ச அளவு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். நான் கன்ஃபார்மா சொல்லல. நம்மளோட கோர்ஸ் வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ண போறது வந்து ரீசனிங், மேத்ஸ், இங்கிலீஷ் தான். இதுக்கான டைம் டேபிள் தான் நான் வந்து கொடுக்க போறேன். அதாவது இந்த 10 கொஸ்டினுக்கு வந்து நம்ம இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ண போறது கிடையாது. 10 கொஸ்டினும் ரொம்ப டஃபாலாம் கேட்கல, ஈஸியா தான் கேட்கறாங்க. உங்களுக்கு ஓரளவு இலக்கணம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஈஸியா 10க்கு 10 உங்களால எடுக்க முடியும். நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். எப்படினாலும் நீங்க வந்து அதுக்கு தனியா படிக்கவும் போறீங்க. முடிஞ்ச அளவு இதுக்கும் வீடியோ கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றோம். ஓகே, பட் கண்டிப்பா இந்த 3 சப்ஜெக்ட்ல நான் சொல்றதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அதுல ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஓகே, இப்போ இதுல வந்து ரீசனிங்க்கு அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. மொத்தமாவே சைக்காலஜிக்கு சிலபஸே இவ்வளவு தான் கொடுத்துருக்காங்க. அதுல எந்தெந்த டாபிக் அப்படிங்கறத கொடுக்கல. ஸோ நான் வந்து அந்த 4 கொஸ்டின் பேப்பரையும் அனலைஸ் பண்ணிட்டு இது வரைக்கும் எந்தெந்த டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்கேன். இப்போவுமே வந்து இந்த டாபிக்குள்ள இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். இதுல 1-2 டாபிக் கேட்காம இருப்பாங்களே தவிர இதை தாண்டி எதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டாபிக் கேட்கல. இப்போ எம்படர் ஃபிகர் அப்படிங்கிறது வந்து அந்த 4 வருஷத்துல ஒரே ஒரு கொஸ்டின் தான் வந்துருந்துச்சு. ஃபிகர் சீரிஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கொஸ்டின் கிட்ட வந்துருந்துச்சு. கேலண்டருமே வந்து பாத்தீங்கன்னா எப்பவோ ஒரு 2 கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படிங்கறனால இதுல ஒரு சில டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரும், ஒரு சில டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வராம கூட போகலாம். ஸோ அதனால நீங்க வந்து இதுல எக்ஸ்ட்ரா படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம். எந்த டாபிக்ல இருந்து கேட்பாங்க, எந்த டாபிக்ல இருந்து கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அப்படினால இது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கிறது நம்மளுக்கு சேஃப். ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து பசில் அண்ட் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இதுல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வருது. வேர்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டுமே அதிகமா வருது. ஓகே, கண்டிப்பா 1-2 கொஸ்டின் எல்லா வருஷமும் கேட்டிருக்காங்க. கோடிங் டீகோடிங் ஒரு சில நேரம்லாம் வந்து பாத்தீங்கன்னா 7-8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு சில இயர்ல வந்து 1-2 கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. ஆனா கண்டிப்பா கேட்பாங்க. லெட்டர் சீரிஸுமே கண்டிப்பா கேட்பாங்க. அனலாகியுமே வந்து கண்டிப்பா கேட்பாங்க. மிஸ்ஸிங் நம்பர்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. ரேங்கிங்குமே வந்து எல்லா வருஷமும் கேட்டிருக்காங்க. கிளாசிபிகேஷனுமே வந்து அதிகமா கேட்டிருக்காங்க. மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ஸ் அப்பப்போ கேட்டிருக்காங்க. எம்படட் ஃபிகர் சீரிஸும் அப்பப்போ கேட்டிருக்காங்க. பிளட் ரிலேஷனுமே வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. கிளாக் ரிலேட்டடாகவும் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு சில ஷிஃப்ட்ல கேட்டிருக்காங்க, ஒரு சில இயர்ல வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து டைஸும் கேட்டிருக்காங்க. வென் டயக்ராம் அதிகமா கேட்டிருக்காங்க. கேலண்டர் ஒரு சில நேரம் கேட்டிருக்காங்க. கம்யூனிகேஷன் ரிலேட்டடுங்கிறது நான் ஆல்ரெடி சொன்னல, ஒரு சுச்சுவேஷனை கொடுத்துட்டு அதுல இருந்து நீங்க அந்த இன்ஃபர்மேஷனை எப்படி கேதர் பண்ணி, அதாவது அதை வந்து எப்படி அனலைஸ் பண்ணி அதுல இருந்து எப்படி நீங்க ஆன்சர் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின். அடுத்து டைரக்ஷன் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமா கேட்டிருக்காங்க. ஃபிகர் கவுண்டிங் வந்து ஒரு 2 வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையுமே நான் தனியா ஒரு பிடிஎஃப்ல ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது எல்லாத்தையுமே யூடியூப்ல ஒரு சீரீஸா கொடுப்பேன். ஓகே, ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நானே சால்வ் பண்ணி கொடுப்பேன். ஓகே, அடுத்ததான் வந்து மேத்ஸ். ஸோ மேத்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகமான கொஸ்டின் வந்து டேட்டா இன்டர்பிரேஷன்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. அதாவது மேத்ஸ்ல அவங்க 70% மேல கேட்கிற கொஸ்டின் வந்து டேட்டா இன்டர்பிரேஷன் மட்டும்தான். ஆனா டேட்டா இன்டர்பிரேஷன் அப்படிங்கறனால அந்த ஒரு டாபிக்கை மட்டும் படிச்சா போதுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்குள்ளேயே பர்சன்டேஜ் வரும், அதுக்குள்ளேயே வந்து ரேஷியோ வரும், அதுக்குள்ளேயே டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் வரும், அதுக்குள்ளேயே ஆவரேஜும் வரும். ஸோ அப்படி பாக்குறப்போ இந்த ஒரு டாபிக்குள்ள ஒரு 4-5 டாபிக்கோட கான்செப்ட் உள்ள இருக்குது. ஸோ நீங்க டைரக்டா நான் சொன்ன அந்த பர்சன்டேஜ், ரேஷியோ, ஆவரேஜ் எல்லாம் பார்க்காம டேட்டா இன்டர்பிரேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. அதனால நீங்க மற்ற டாபிக்கும் பார்க்கணும். அதுக்காக மற்ற டாபிக் கேட்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கேட்டிருக்காங்க. அதிகமான கொஸ்டின் வந்து டேட்டா இன்டர்பிரேஷன்ல இருந்து தான் வந்திருக்கு. அது போக ரேஷியோல இருந்து ஒரு சில கொஸ்டின் கேட்கறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இருந்தும் அப்பப்போ கேட்டிருக்காங்க. ஆவரேஜும் அப்பப்போ கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் கண்டிப்பா ஒரு கொஸ்டினாவது வரும். ப்ராஃபிட் அண்ட் லாஸுமே வந்து ஒரு சில நேரம் கேட்கறாங்க, ஒரு சில நேரம் கேட்காமலும் இருக்கிறாங்க. நம்பர் சிஸ்டம்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருந்தா கேட்டிருக்காங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்கல. ஆனாலும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட பேசிக் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்கறாங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படின்னால அதுல இருக்கக்கூடிய பேசிக் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிம்பிளிபிகேஷனும் அதிகமா கேட்டிருக்காங்க. மென்சுரேஷன் அதிகமா கேட்டிருக்காங்க. இப்ப மென்சுரேஷன் அப்படிங்கிறது வந்து முக்கோணம், சதுரம், செவ்வகம், அதோடைய ஏரியா என்ன, அதோடைய சுற்றளவு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கறது. ஓகே,
ஸோ இதுல இருந்தும் கண்டிப்பா கொஸ்டின் வரும். ப்ராபபிலிட்டியுமே வந்து கேட்கறாங்க. ஓகே, ப்ராபபிலிட்டிங்கிறது உங்களுக்கு சைக்காலஜி போர்ஷன்ல வராட்ட கூட பார்ட் ஏல வருது. அந்த ஜெனரல் நாலேஜுக்குள்ள வந்து ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி, ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. ஸோ அதுக்குமே நம்ம கோர்ஸ்ல வீடியோஸ் இருக்குது, அதை பார்த்தாலே போதுமானது. ஸோ மேத்ஸை பொறுத்த வரைக்கும் டேட்டா இன்டர்பிரேஷன் தான் உங்களுக்கு டைம் எடுக்கும். மற்றது எல்லாமே சிம்பிளான கொஸ்டின் தான் கேட்கறாங்க. ரீசனிங்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பசில், சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ரேங்கிங் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனாலதான் அதை அதிகமா கேட்கறாங்க. மற்றதெல்லாம் ரொம்ப சிம்பிளா தான் கேட்கறாங்க. ஓகே, ஸோ இதுல மெயினா நீங்க ஃபர்ஸ்ட் சிலபஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். சிலபஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் டைமை எப்படி கம்மி பண்ணலாம், ஏன்னா மற்ற போர்ஷனுக்கும் மற்ற கொஸ்டினுக்கும் நீங்க வந்து டைம் கொடுக்கணும். இந்த சைக்காலஜிக்கு மட்டுமே நீங்க ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேல கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஜிகேக்கு உங்களால வந்து டைம் கொடுக்க முடியாம போகலாம். அதனால முடிஞ்ச அளவு இதுல டைமையும் மேனேஜ் பண்ற மாதிரி தான் நம்ம டீச் பண்ணிருப்போம். எப்படி நீங்க குயிக்கா ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஷார்ட்கட் எல்லாமே வச்சுதான் டீச் பண்ணிருப்போம். ஓகே, அடுத்ததான் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டா இத்தனை நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதிரி கேட்டிருக்காங்க. இதுல மொத்தமா 10 கொஸ்டின்ல கிராமர்ல இருந்து ஒரு 5 கொஸ்டின் கிட்ட வருது, ஒகாபுலரில இருந்து ஒரு 5 கொஸ்டின் கிட்ட வருது. ஓகே, எக்ஸாக்டா நான் சொல்லல, அப்ராக்சிமேட்டா சொல்றேன். ஸோ இப்போ இதுல கிராமர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்ப்ளீட் கிராமரும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். பார்ட் ஆஃப் ஸ்பீச்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதாவது நவுன்னா என்ன, வேர்ப்னா என்ன, ப்ரோனோன்னா என்ன, அட்ஜெக்டிவ்னா என்ன, அட்வர்ப்னா என்ன, அதை வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க. அடுத்து கண்டிப்பா டென்ஸ் தெரியலனாலே உங்களுக்கு கிராமர் தெரியலன்னு இருக்கும். ஸோ டென்ஸும் தெரிஞ்சிருக்கணும். சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். வாய்ஸ்னா ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். அதே மாதிரி நேரேஷன், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச். ஃபில் இன் த பிளாங்க்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராமர் ரிலேட்டடாகவும் கொஸ்டின் இருக்குது, ஒக்காப் ரிலேட்டடாகவும் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஒரு சினானிம்ஸ் மாதிரி ஒரு வேர்டோட மீனிங் தெரிஞ்சாதான் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. கிராமர் தெரிஞ்சாதான் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. ஓகே, ஸோ ஃபில்லப்ஸ் வந்து கிராமருக்குள்ளேயும் வரும், ஒக்காப்ஸ்குள்ளேயும் வரும். அது போக கொஸ்டின் டேக்ல இருந்தும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இந்தந்த டாபிக்ல இருந்தெல்லாம் வந்து கிராமர்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஒகாபுலரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹோமோபோன்ஸ், அடுத்ததா வந்து ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இடியம்ஸ், ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ், சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், இதுல இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இது எல்லாமே ஸ்கூல் புக்ல இருந்தா வந்திருக்கு. கிராமருமே ஸ்கூல் புக்ல இருந்தா வந்திருக்கு, ஒகாபுலரியுமே வந்து ஸ்கூல் புக்ல இருந்தா வந்திருக்கு. அதுக்காக நீங்க அப்படியே மனப்பாடம் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா ஒகாபுலரி மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், அதுல வேற வழியே கிடையாது. ஆனா கிராமரை நீங்க அப்படியே மனப்பாடம் பண்ண முடியாது. கண்டிப்பா அதுல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். நான் கூட ஒரு சில வீடியோஸ் பார்த்தேன் தமிழ்ல. நீங்க வந்து ரொம்ப கான்செப்ட் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதீங்க, வெறுமனே ஸ்கூல் புக்ல பின்னால இருக்கிறத அப்படியே பார்த்துட்டு போங்கன்னு சொல்றாங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு போனா கிராமர் எப்படி வந்து உங்களால வந்து மனப்பாடம் பண்ண முடியும்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். த மேனேஜர் அப்பாயிண்டட் மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். இதை வந்து பாசிவ் வாய்ஸ்ல மாத்த சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்டான பாசிவ் வாய்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் வேர் அப்பாயிண்டட் பை த மேனேஜர் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த ஆன்சரை பண்றதுக்கு நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு போனீங்கன்னா, இதை அண்டர்ஸ்டாண்டே பண்ணாம மனப்பாடம் பண்ணிட்டு போனீங்கன்னா எப்படி பண்ண முடியும்? கண்டிப்பா இந்த இடத்துல வந்து கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்குது. ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன? அந்த சப்ஜெக்ட் அந்த வேலையை பண்றது. மேனேஜர் தான் அப்பாயிண்ட் பண்ணாரு, நிறைய ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸை வந்து மேனேஜர் தான் அப்பாயிண்ட் பண்ணாரு, மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ணாருன்னு வந்திருக்கு. ஸோ சப்ஜெக்ட் இந்த வேலையை பண்ணனால அது ஆக்டிவ் வாய்ஸ். அப்போ பாசிவ் வாய்ஸ்னா அந்த சப்ஜெக்ட் வேலையை பண்ண மாதிரி வராது, பண்ணப்பட்டது அப்படிங்கிற மாதிரி வரும். மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அவங்களே அப்பாயிண்ட் பண்ணிக்கலையே. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் வேர் அப்பாயிண்டட், அவங்க அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாங்க. யாரால? மேனேஜரால. சோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஆனா அவங்க அந்த வேலையை பண்ணது இங்க இருக்கிற இவர். ஓகே, சோ இப்படி மாத்தி வர்றது வந்து பாசிவ் வாய்ஸ். சோ சப்ஜெக்ட் வேலையை பண்ணிருந்த ஆக்டிவ் வாய்ஸ், பண்ணப்பட்டது இவரால் பண்ணப்பட்டது அப்படிங்கிற மாதிரி வந்திருந்தா அது வந்து பாசிவ் வாய்ஸ். ஓகே, சோ இப்போ இந்த இடத்துல அப்பாயிண்டட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். அப்போ இங்கேயும் அப்பாயிண்டட்னு பாஸ்ட்ல தான் வரணும். ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்ல டென்ஸ் சேஞ்ச் ஆகாது. அப்ப டென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், வேர்புனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், வேர்பு என்ன டென்ஸ்ல இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கணும், அது எந்த டென்ஸ்ல இருந்து எந்த டென்ஸுக்கு சேஞ்ச் ஆகும் அப்படிங்கறதும் தெரிஞ்சிருக்கணும். ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்ல சேஞ்ச் ஆகாது, பட் நேரேஷன்ல சேஞ்ச் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்பாயிண்டட்னு வந்திருக்கு, இங்க வேர் அப்பாயிண்டட்னு வந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா இந்த இடத்துல வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட், ப்ளூரல் நவுன். ஸோ நவுன்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு வந்து ப்ளூரல் வேர்பு தான் வரும். அப்போ வேர்புனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், வேர்பு சிங்குலர்ல எப்படி வரும், ப்ளூரல்ல எப்படி வரும்னு தெரிஞ்சிருக்கணும். இது தெரியாம நீங்க இந்த 4 ஆப்ஷன்ல எப்படி சூஸ் பண்ணுவீங்க? ஸோ அப்படிங்கறனால கிராமர்ல இருந்து 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் வந்தாலும் நீங்க 70ல இருந்து 80 வீடியோ பார்க்கணும். குறைஞ்சது 40ல இருந்து 45 மணி நேரம் அதுக்காக கொடுக்கணும். கொடுத்தா
கண்டிப்பா 5க்கு 5 கொஸ்டின் 5 கொஸ்டின் வருதுன்னா 5க்கு 5 உங்களால அடிக்க முடியும். ஓகே, அதனால இதை வந்து அசால்ட்டா எடுத்துக்காதீங்க. இதுதான் நீங்க மற்றவங்களை விட டிஃப்ரெண்டா பண்ண வேண்டிய ஏரியா. எல்லாருக்குமே ஜிகே புரியும், எல்லாருக்குமே வந்து ரீசனிங் புரியும், முக்கால்வாசி பேருக்கு மேத்ஸும் புரியும், தமிழ் எல்லாருமே வந்து நல்லா பண்ணுவாங்க. ஆனா அந்த ஒரு 1-2 மார்க்ல செலக்ஷன் மிஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு காரணம் இங்கிலீஷா தான் இருக்கும். இங்கிலீஷை நிறைய பேர் வந்து அசால்ட்டா எடுத்துக்கிறதா தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நீங்க வந்து இதை அசால்ட்டா எடுத்துக்க வேண்டாம். நான் கொடுத்துருக்கிறத மட்டும் படிங்க. கண்டிப்பா இதுலயும் உங்களால ஃபுல் மார்க் எடுக்க முடியும், மற்றவங்களை விட நல்ல மார்க் எடுக்க முடியும். ஓகே, ஸோ இன்னொரு கொஸ்டின் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன். இது வந்து இதோட ரிப்போர்ட்டட் ஃபார்ம் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது இது வந்து டைரக்ட் ஸ்பீச்சா இருக்குது, இது வந்து இன்டைரக்ட் ஃபார்ம்ல வந்து மாத்த சொல்லியிருக்காங்க. ஐ செட் வேர் ஆர் த பாய்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டைரக்ட் ஸ்பீச்ல இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து இங்க கமா இருக்கும், இங்க வந்து இந்த டபுள் அப்போஸ்ட்ராஃபி வந்து இருக்கும். ஓகே, இன்வெர்டட் கமாஸ் இருக்கும். இப்படி இருந்தா அது வந்து டைரக்ட் ஸ்பீச், அப்படி இல்லைன்னா அது வந்து இன்டைரக்ட் ஸ்பீச். ஓகே, இப்போ டைரக்ட்ல இருந்து இன்டைரக்டுக்கு மாறுறப்போ இங்க கொஸ்டின் மார்க் இருக்கிறனால இந்த செட் அப்படிங்கிறது வந்து ஆஸ்க்ட் அப்படிங்கிற மாதிரி மாறும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் மார்க்கை நம்ம ரிமூவ் பண்ணிடணும் இன்டைரக்ட்ல மாத்துறப்போ. அப்போ வேர்புக்கு அப்புறம் சப்ஜெக்ட் வந்தா அது வந்து கொஸ்டின் மார்க் இருக்கக்கூடிய சென்டென்ஸ். கேள்வி கேட்டா வேர்புக்கு அப்புறம் சப்ஜெக்ட் வரும். ஆனா நார்மல் சென்டென்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் வேர்ப் வரும். ஓகே, அப்போ சப்ஜெக்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், வேர்ப் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கிறது இங்க பாஸ்ட்ல மாறும், அப்போ டென்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி கான்செப்டே புரியாம இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. உங்களால வந்து இதை மனப்பாடமே பண்ணியிருந்தாலும் 4 ஆப்ஷன் கொடுக்குறப்போ இதுல எப்படி வரும் அப்படிங்கிறது வந்து தெரியாது. இதை மனப்பாடம் பண்றது பாசிபிள் கிடையாது. ஓகே, அப்படிங்கிறனால 4-5 கொஸ்டினுக்காக இதை படிக்கணுமா நீங்க நினைக்க வேண்டாம். 4-5 கொஸ்டினுக்காக 40 மணி நேரம் 50 மணி நேரம் கொடுக்கணுமா நீங்க நினைக்க வேண்டாம். அந்த 40 மணி நேரம் 50 மணி நேரம் தான் உங்களோட செலக்ஷனை கன்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு முழு மனசோட நான் என்ன கொடுத்துருக்கணும் அதை வந்து பாருங்க. ஓகே, ஸோ மொத்தமா நம்ம கோர்ஸ்ல சைக்காலஜிக்கு தமிழை தவிர மற்ற 3 சப்ஜெக்ட்டுக்கும் 240 வீடியோஸ் கிட்ட இருக்குது. ஸோ அதுல இருந்து உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் வருது? 50 கொஸ்டின்ஸ் வருது. தமிழ்ல இருக்கக்கூடிய 10 விட்டுட்டோம் அப்படின்னா 50 கொஸ்டின்ஸ் வருது, 25 மார்க் இருக்குது. தமிழுக்குமே நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். ஓகே, பட் தமிழ் நான் கொடுக்கலாட்ட கூட உங்களால படிக்க முடியும். இது வந்து நான் கொடுக்கறத பார்த்தாலே உங்களால வந்து கன்ஃபார்மா ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஓகே, ஸோ இந்த 25 மார்க் வந்து இந்த 240 வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மா உங்களால வந்து எடுக்க முடியும். ஸோ இதுல மேத்ஸுக்கு 48 வீடியோஸ் கிட்ட இருக்குது, 48 வீடியோஸ் கிட்ட இருக்கும். ரீசனிங்க்கு 90 வீடியோஸ் கிட்ட இருக்குது. இங்கிலீஷ் கிராமருக்கு மட்டும் 72 வீடியோஸ் கிட்ட இருக்குது. ஒகாபுலரி அப்படியே புக் பேக்ல இருந்து தான் கேட்கறாங்க. அதை மட்டும் நாங்க வந்து இனிமேல் தான் டீச் பண்ண போறோம். ஸ்கூல் புக்ல இருக்கிறத அப்படியே டீச் பண்ண போறோம். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நாங்க அப்லோட் பண்ண பார்த்துக்கோங்க. ஒரு 20ல இருந்து 30 வீடியோஸ் வரைக்கும் அதுக்கும் கொடுப்போம். ஓகே, மொத்தமா 240 வீடியோஸ், அப்ராக்சிமேட்டா 35ல இருந்து 40 மணி நேரம் 40 நிமிடம் வந்து ஒவ்வொரு வீடியோவும் இருக்கும். ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க சைக்காலஜிக்கு இந்த 25 மார்க்குக்கு 150 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா போதுமானது. கண்டிப்பா 25 மார்க் உங்களால ஃபுல்லா எடுக்க முடியும். ஓகே, அடுத்த 5 மார்க் தமிழ், அதுவும் நீங்க வந்து எடுத்துருவீங்க. அதுக்கும் நான் வீடியோ கொடுக்கறதுக்கு 100% ட்ரை பண்ணுவேன். இப்போதைக்கு நான் வந்து ட்ரை பண்ணுவோம் தான் சொல்றேன். ஆனா அதுக்கான முயற்சி ஆல்ரெடி எடுத்துட்டோம். அதுக்கான ஒருத்தர் வந்து நாங்க அப்பாயிண்ட் பண்ணிட்டோம். அவர் வந்து கிளாஸ் இனிமேல் தான் எடுக்க போறாரு. பட் இருந்தாலும் அதுல எப்படி போக போகுது அப்படின்னு சொல்லி கிளியரா என்னால வந்து அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. அப்படின்னாலும் இந்த மாதிரி சொல்றேன். மற்றபடி ஜிகேக்கும் சரி தமிழுக்கும் சரி ஸ்கூல் புக்ல இருக்கிறத அப்படியே நாங்க வந்து டீச் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பர்டிகுலரா இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பிக்காக தான் நாங்க வந்து பண்ண போறோம். ஸோ யூடியூப்ல நான் வேற என்ன சீரீஸ் எல்லாம் கொண்டு வர போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், நான் வந்து அந்த 4 வருஷத்துல இருந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே தனியா ஒரு பிபிடி மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இங்கிலீஷ்ல கேட்டிருந்ததுக்கு ஒரு பிபிடி, அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங்க்கு ஒரு பிபிடி, மேத்ஸுக்கு ஒரு பிபிடி வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதை எல்லாமே நான் வந்து யூடியூப்ல கொடுப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி கொடுப்பேன். அது வந்து இந்த 70 நாள் இந்த 60 நாளுக்கான டைம் டேபிள் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் கொடுப்பேன். ஓகே, ஸோ மொத்தமா ஒரு 20ல இருந்து 30 வீடியோஸ் வந்து அதுல இருக்கும். ஸோ நான் தான் இதுல உங்களுக்கு டீச் பண்ணிருக்கேன், நான் தான் அதையும் உங்களுக்கு கொடுக்க போறேன். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அதுலயுமே எந்த ஒரு கஷ்டமும் வரப்போறது கிடையாது. ஓகே, கடைசியா எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி நீங்க அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு வந்து எல்லாமே ரிவிஷனும் ஆயிரும். அடுத்ததா கரண்ட் அஃபேர்ஸுமே வந்து கொடுக்க போறோம். நம்மளோட கோர்ஸ்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. பட் அது வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸாமுக்காக டீச் பண்ணியிருப்போம். தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஒரு எக்ஸாம் வருதுன்னா அதுல தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸும் அதிகமா வரும். அதனால மண்டேல இருந்து, அதாவது வரப்போற திங்கக்கிழமையில இருந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் வந்து வரும். அந்த நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொரு நாளும் நடக்கும்ல, அதான் முந்தின நாள் என்ன நடந்துச்சோ அதுல இருந்து எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை வச்சு டெய்லி ஒரு 10 கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அது யூடியூப்ல நம்ம டெய்லி ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி அப்லோட் பண்ணுவோம். அதுல தமிழ் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயுமே கொஸ்டின்ஸ் இருக்கும். தமிழ்ல தான் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஓகே, ஸோ அதேமாதிரி நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததா
நம்மளுடைய கோர்ஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம், இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 கோர்ஸ்ல இருக்குது. ஒன்னு வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ். அதுல வந்து இந்த வீடியோஸ்னு இல்ல, மற்ற வீடியோஸும் இருக்கும். ஆல்ரெடி நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருந்தீங்கன்னா அதுலயே பாத்துக்கலாம். புதுசா இன்னொரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல இந்த எஸ்ஐ எக்ஸாம் மட்டும்தான் என்னோட ஃபோக்கஸ் அப்படின்னா இதுக்கான சைக்காலஜிக்குன்னு தனியா ஒரு கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதுல நீங்க ஜாயின் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஆல்ரெடி ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருந்தீங்கன்னா இங்க ஜாயின் பண்ண வேண்டாம், இதுல இல்லைன்னா இங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இப்போ இந்த சைக்காலஜி கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருந்த இங்கிலீஷ், மேத்ஸ், ரீசனிங் வந்து கம்ப்ளீட்டா ஆட் ஆயிரும். ஓகே, அது போக நம்ம இனிமேல் புதுசா எடுக்க போற தமிழ் ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய ஜிகேவுமே வந்து ஆட் ஆகும். பட் அது வந்து உங்களுக்கு இந்த ஃபீஸுக்காக நாங்க கொடுக்கறது கிடையாது. நாங்க வாங்குற இந்த 499 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், மேத்ஸ், ரீசனிங்காக மட்டும்தான். நான் சொன்ன இந்த தமிழும் ஜிகேவும் எக்ஸ்ட்ரா தான். ஓகே, எக்ஸ்ட்ராவா நாங்க கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்கறதா. மற்றபடி நீங்க ஃபீஸ் வாங்கிட்டு அதை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி யாரும் கேட்கக்கூடாது. நான் ஃபீஸ் வாங்குறது இதுக்காக மட்டும்தான். இது வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். இதுல ஒரு சில வீடியோஸ் தமிழ்ல கொடுக்க வேண்டியது இருக்குது, அதையுமே வந்து நான் 1 by 1 சேஞ்ச் பண்ணிடுவேன். ஓகே, மற்றபடி 90% வந்து தமிழ்ல தான் இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து 499 ஒன் டைம் பே பண்ணீங்க அப்படின்னா 1 year வந்து வேலிடிட்டி உண்டு. 1 வருஷம் இதுல வேலிடிட்டி உண்டு. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இது மட்டும் போதுமானது. இல்ல நான் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன் கோர்ஸை பத்தி நம்ம வந்து பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல 2000க்கு அதிகமான வீடியோஸ், பிடிஎஃப் வந்து அவைலபிளா இருக்குது. 1000க்கு அதிகமான பிராக்டிஸ் டெஸ்ட்டுமே இருக்குது. 1500க்கு மேல இதுல வந்து செலக்ஷனும் ஆயிருக்காங்க. இந்த கோர்ஸ்ல படிச்சவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல செலக்ஷன் ஆயிருக்காங்க. எஸ்எஸ்சி, ரயில்வே, அக்னிவீர், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ல வந்து நிறைய பேர் வந்து செலக்ஷன் ஆயிருக்காங்க. இதுல எல்லா வீடியோஸுமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். எல்லா கிளாஸுமே பேசிக்ல இருந்து எக்ஸாம்ல எந்த லெவல்ல கேட்பாங்களோ அந்த லெவல்ல இருக்கும். இந்த ஒரு கோர்ஸ்ல 35க்கு அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து அவைலபிளா இருக்குது. நீங்க இதுல வந்து 1499 ஒரு வாட்டி பே பண்ணீங்க அப்படின்னா 3 வருஷம் இதுல வந்து வேலிடிட்டி உண்டு. ஸோ எப்படி நம்மளோட கோர்ஸ்ல ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய வீடியோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரே ப்ரொசீஜரை தான் ஃபாலோ பண்ண போறீங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இந்த சைக்காலஜி கோர்ஸ் வேணும்னா இதுல மட்டும் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ் வேணும்னா இதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே ஒரே ப்ரொசீஜர் தான். டிஸ்கிரிப்ஷன்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய வீடியோ அவைலபிளா இருக்குது, அதை பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ், ஜென்ரல் நாலேஜ் இது எல்லாமே வந்து ஸ்கூல் புக்ல என்ன இருக்குதோ அதை நம்ம டீச் பண்ண போறோம். அது வந்து காம்ப்ளிமெண்டரி தான். அது இந்த கோர்ஸ்ல நாங்க வாங்குற ஃபீஸுக்காக கிடையாது. நாங்க புதுசா ஒன்று ஸ்டார்ட் பண்றோம், அதை இப்போதைக்கு ஃப்ரீயா கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்க கொடுக்குறோம், அவ்வளவுதான். ஓகே, ஸோ அடுத்ததா இதுக்கான இப்போ 60 டே ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு நாளைக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 2 to 3 மணி நேரம் கொடுத்தா போதுமானது. 60 நாள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த 25 மார்க் கன்ஃபார்ம். இதுல வந்து ஒகாபுலரி நாங்க இன்னும் டீச் பண்ண ஆரம்பிக்கல. அதனால நம்பர் ஆஃப் வீடியோஸ் எத்தனை வரும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியா இல்லாதனால அதை நான் வந்து டைம் டேபிள்ல கொடுக்கல. பட் நாங்க அப்லோட் பண்ணல, நீங்க வந்து ஒகாபுலரி வந்து பாத்துக்கோங்க. மற்றபடி நான் இப்போதைக்கு அவைலபிளா இருக்கக்கூடிய வீடியோஸ்க்கு வந்து டைம் டேபிள் கொடுத்துருக்கேன். அதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கறத வந்து நீங்க பாத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டே 1ல ரீசனிங்ல கோடிங் டீகோடிங்ல 2 வீடியோ பார்க்கணும். அடுத்து இங்கிலீஷ் கிராமர்ல ஃபண்டமெண்டல்ஸ்ல ஒரு வீடியோ பார்க்கணும். அடுத்து டே 2ல ரீசனிங்ல கோடிங் டீகோடிங்ல 2 வீடியோ, ஃபண்டமெண்டல்ஸ்ல 2வது வீடியோ. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஃபோல்டருக்குள்ளேயும் தனித்தனி வீடியோஸ் இருக்கும். இந்த டைம் டேபிளோட பிடிஎஃப் நான் வந்து ஆல்ரெடி நம்மளோட கோர்ஸ்ல அப்லோட் பண்ணிட்டு அதை நீங்க பாத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பாத்துக்கிட்டே வாங்க. இதுல 36வது நாள்ல வந்து ரீசனிங் கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்து மேத்ஸ் ஸ்டார்ட் ஆகும். மேத்ஸ்ல பர்சன்டேஜ்ல ஃபர்ஸ்ட் வீடியோ, 2வது வீடியோ ரெண்டும் சேர்த்து பார்க்கணும். இந்த மாதிரி வந்து 60 நாளுக்குள்ள வந்து இந்த சைக்காலஜிக்கு தேவையான கம்ப்ளீட் சிலபஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இது போக ஒகாபுலரி நாங்க அப்லோட் பண்ண அது ஒரு தனி ஃபோல்டர்ல நான் வந்து கொடுப்பேன். அதை கொடுக்க நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி கம்மியான ஃபீஸ்ல எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் யாருமே வந்து எஸ்ஐ எக்ஸாமுக்கு டீச் பண்ணல. ஆன்லைன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா 8000, 9000, 10,000 வந்து ஃபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஈவன் சைக்காலஜிக்கு மட்டும் கொடுத்தாலுமே வந்து இவ்வளவு கம்மியான ஃபீஸ்ல வந்து யாரும் கொடுக்கறது கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவு இந்த வீடியோ வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. பர்டிகுலரா இங்கிலீஷ்க்கு வந்து யாருமே அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. நம்ம மெயினா எஸ்எஸ்சி எக்ஸாம் தான் ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னால ஆல்ரெடி இங்கிலீஷ்ல வந்து நம்ம தெளிவா டீச் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் புரியுற மாதிரி, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து புரியுற மாதிரி டீச் பண்ணியிருக்கோம். அப்படின்றனால இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை எல்லாரோடையுமே ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாட்டையுமே வந்து நம்ம கோர்ஸை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கிளியரா இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தா மட்டும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் படிப்பாங்க. எந்தெந்த இன்ஸ்டியூட்லயே போய் அதிகமா ஃபீஸ் கட்டி படிக்கிறதுக்கு இந்த மாதிரி கம்மியான ஃபீஸ்ல ஒரு கிளியரான கோர்ஸ் இருக்குது அப்படிங்கறது வந்து நீங்க சொல்லுங்க. ஃபீஸ் கம்மியா வாங்குறமே அப்படிங்கிறதுக்காக குவாலிட்டி கம்மியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் கிடையாது. அந்த மாதிரி நீங்க மீனிங்ல எடுத்துக்க வேண்டாம். ஓகே, அது நீங்க படிச்சீங்கன்னா புரியும். கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி பார்த்தவங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து புரியும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.